பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தியோடு புன்னகைத்தபடி கைகோர்த்து நடந்த காங்கிரஸ் தொண்டரான இந்த பெண் தற்போது உயிரோடு இல்லை. கையில் வைத்த மெஹந்தி காயும் முன்பே சூட்கேஸில் சடலமாக கிடைத்திருக்கிறது இவரது உடல். ஹிமானி 22 வயதே ஆன இவர் சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ்களை போட்டு பிரபலமாக வலம் வந்தார். இவருக்கென ரசிகர் பட்டாளமே உள்ளது. வேலை, அரசியல், சமூக வலைத்தளம் என அனைத்தையும் ஒருங்கே செய்து வந்த இவரது உடல் ஹரியானாவின் ஹைவே ஓரத்தில் டிராலியிலிருந்து சடலமாக கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி மட்டுமின்றி கட்சி பிரபலங்கள், திரை பிரபலங்களோடு தோளோடு தோள் உரசி செல்ஃபி எடுக்கும் அளவுக்கு ஹிமானி நெருக்கம். துப்பாக்கியோடு புகைப்படம் எடுப்பது, நைட் கிளப்களில் ஆட்டம் போடுவது, கோவாவுக்கு நண்பர்களுடன் அடிக்கடி பயணிப்பது, தாயோடு கும்பமேளாவில் நீராடியது என செல்லும் இடமெல்லாம் ரீல்ஸ்களை போட்டு வந்திருக்கிறார் ஹிமானி. சடலத்தை கைப்பற்றி விசாரித்த போலீசார் டெல்லியில் பதுங்கியிருந்த ஒருவரை கைது செய்திருக்கின்றனர். அவனது கையில் பல்லால் கடிக்கப்பட்ட தடம் பதிந்திருப்பதும், சம்பவத்துக்கு முன்பு ஹிமானியுடன் பெரும் போராட்டம் நடந்திருப்பது உறுதியாகியிருக்கிறது. போலீசாரின் விசாரணையில் கைதானது சச்சின் என்பவர் என்றும், 1.5 ஆண்டுகளுக்கு முன் சமூக வலைத்தளம் மூலம் ஹிமானியுடன் நட்பாகி பழகி வந்த நிலையில் இவர்களுக்குள் அடிக்கடி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் சம்பவத்தன்று ஹிமானி வீட்டுக்கு சென்று சார்ஜர் வயரால் அவரது கழுத்தை நெரித்துக் கொன்று சடலத்தை சூட்கேஸில் அடைத்து வைத்துள்ளார். முன்னதாக ஹிமானியின் செல்போன், லேப்டாப், செயின், மோதிரங்களை கொள்ளையடித்து தனது மொபைல் போன் கடையில் சச்சின் மறைத்து வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் சடலம் வைத்திருந்ததாக சொல்லப்படும் டிராலியை அவர் எடுத்துக்கொண்டு தப்பும் காட்சியும் வெளியாகியிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியேறி ஆட்டோ பிடித்து ஹைவேயோரம் புதர் பகுதியில் சடலம் இருந்த டிராலியை போட்டுவிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நபரை கைது செய்த போலீசாரின் விசாரணையில் அவருக்கு திருமணமாகி ஏற்கனவே 2 குழந்தைகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கின்றனர் குடும்பத்தினர். ஹரியானாவில் தேர்தல் நேரம் என்பதால் இதில் ஏதோ சதி உள்ளது என வலுவான சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறார் ஹிமானியின் தாய். மிக இளம் வயதில் கட்சியில் தன் மகள் அடைந்த வளர்ச்சியை பொறுக்காத யாரோ ஒரு காங்கிரஸ்காரர் தான் தனது மகளை கொலை செய்யுமாறு கூறியிருக்க வேண்டும் என சந்தேக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அம்மாநில முன்னாள் முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடாவின் மனைவிக்கு மிகவும் அபிமானியாக இருந்த போதும் கூட மரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஒருவர் கூட வராதது சந்தேகமளிப்பதாக கூறியிருக்கிறார். ஹிமானியின் அண்ணனும் தன் தங்கை இழப்பை பொறுக்க முடியாமல் கலங்கி நிற்கிறார்.